டைம்ல டைவர்ஸ் விவாகரத்து அப்படின்னு பார்க்கும்போது அது வேலிடா இருந்துச்சு. அதுலயுமே கவுன்சிலிங் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு டைவர்ஸ் ஆகாம சேர்த்து வைக்க தான் பார்ப்போம். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா டைவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கல்யாணம் முடியுது, கல்யாணம் முடிஞ்சு ஆல்பம் வரங்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா 3 மாசம் 6 மாசத்துக்குள்ள எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லி கோர்ட்ல நின்றுட்டு இருக்காங்க. சோ நான் லா படிக்கிறதுனால விசித்திரமா என்னெல்லாம் டைவர்ஸ் கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஸ்டடி பண்ணேன். அதுல 3 கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே விசித்திரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறமா மனைவி தன்னுடைய கணவனுக்கு 3 வேளையுமே மேகி மட்டும் கொடுத்திருக்காங்க. அதனால கணவன் மனமுடைந்து எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு கோர்ட்ல நின்னாங்க. ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு சில வாரங்கள் மாதங்கள் ஒரு சில பிரச்சனை இருக்கும். பட் அதை பேஸ் பண்ண முடியாம மனைவி ஒரு சாமியார் கிட்ட போய் நிக்காங்க. அந்த சாமியார் உங்களுடைய கணவனுக்கு 3 வேளையுமே 4 லட்டு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி தன்னுடைய கணவனுக்கு 3 வேளையுமே 4 லட்டு மட்டும் கொடுத்திருக்காங்க. தன்னுடைய கணவன் மனமுடைந்து கோர்ட்ல விவாகரத்து வேணும் நின்றுருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கேஸை பொறுத்த மட்டும் ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. கணவன் 30 நாள் குளிக்காம இருந்திருக்காங்க. அதனால மனைவி எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லி கோர்ட்ல நின்றுருக்காங்க. சோ இதெல்லாம் என்ன சொல்றதே தெரியல. இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தின கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.